மக்களே, சிஎஸ்கேவுடைய அடுத்த போட்டி எல்எஸ்ஜியோட சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் சென்னை சிதம்பரம் ஸ்டேடியத்தில் நடைபெற இருக்கிறது. இந்த போட்டியில் தல தோனி களமிறங்க இருக்காராம். அவருடைய கடைசி போட்டி இதுதான் அப்படிங்கிற ஒரு முக்கியமான தகவலும் வெளியாகி இருக்கிறது. தல தோனி ஏற்கனவே அறிவிச்சிருந்தாரு, தான் ரிட்டையர் ஆக போகிறான் அப்படின்னா என்னுடைய கடைசி போட்டி சென்னையில் தான் நடைபெறும், சென்னை ரசிகர்களுக்கு மத்தியில் நான் விடை பெறுவேன் அப்படின்னு தெரிவித்திருந்தார். அதே போல் இந்த ஆண்டு அவர் எப்போது களமிறங்குவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட வந்த நிலையில் அவர் தொடர்ந்து ஆட்டங்களில் களமிறங்குவதை தவிர்த்து வந்தார். ஆனால் பிளே ஆஃப் சுற்ற தற்போது சிஎஸ்கே அணி உறுதிப்படுத்தும் நிலை ஏற்பட்டு இருக்கிறது. இதனால் தன்னுடைய கடைசி போட்டியை சென்னை சிதம்பரம் மைதானத்தில் நடத்தலாம், அங்கே களமிறங்கி ரசிகர்களோட விடை பெறேன் அப்படின்னு முடிவெடுத்தும் இருக்காராம். இதனால் எல்ஐஜிக்கு எதிரான போட்டியில் தல தோனி பார்த்தீங்கன்னா களமிறங்க இருக்கார். அவர் களமிறங்கக்கூடிய அந்த போட்டி பிளேயிங் 11 நம்ம இப்போ பார்க்க போகிறோம். யாரை வெளியில் உட்கார வச்சுட்டு அவர் உள்ளே வரார் அப்படின்னா சிவம் துபேவை வெளியில் உட்கார வச்சுட்டு தல தோனியும் பார்த்தீங்கன்னா உள்ளே வராரு. இல்லைனா இம்பேக்ட் பிளேயராக தான் களமிறங்க இருக்கார். எப்படியும் பேட்டிங் தல தோனி பிடிப்பார் அப்படின்னு சில முக்கியமான தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. அந்த எல்ஐஜிக்கு எதிரான பிளேயிங் 11 அணி வழக்கம் போல் ஒரே ஒரு மாற்றம் தான், சிவம் துபே உட்கார வைக்கப்படுறாரு, தல தோனி உள்ளே வராரு. ஏன்னா கடந்த போட்டியிலேயே சிவம் துபே பார்த்தீங்கன்னா இம்பேக்ட் பிளேயராக தான் களமிறங்கினார். இந்த போட்டியில் அந்த இடத்த தல தோனிக்கு கொடுக்குறாங்களாம். தல தோனியை வர 10ஆம் தேதி சென்னையில் சிதம்பரம் ஸ்டேடியத்தில் பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சியான தகவல் தற்போது வெளியாகி இருக்கிறது. இது போன்ற கிரிக்கெட் தகவல் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.